நாங்கள் கண்டிப்பாக எதிர்பிரச்சாரம் பண்ணோம். பாமக வீழ்த்தணுன்ற நோக்கம் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அரசியல் அனாதையாக்கி அரசியலேருந்து அவங்க 2 பேரும் அகற்றணும். ஒரு பச்சோந்தி மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி, நாளைக்கு ஒரு கூட்டணி, 26க்கு நாங்கள் வந்து இப்போ என்ன கேட்குறேன், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பேசினவர் தான் அன்புமணி அவர்கள். இன்னைக்கு 26 எலெக்ஷன்ல நான் தான் சிஎம் கேண்டிடேட்ன்றாரு. இப்போ பிஜேபியில் வந்து அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இல்லை ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா நிற்பாங்க? யார் சிஎம் கேண்டிடேட்டா நிற்பாங்க 26 எலெக்ஷனுக்கு? இவர் வந்து முழுக்க அவரு ராஜ்யசபா சீட் வாங்கணும். நேற்று இரவு வரைக்குமே ஏடிஎம்கேல பேசுறது, பாஜகல பேசுறது, இப்படி மாறி கீழ்த்தனமா ஒரு கூட்டணி வைக்கிறவர் வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும்? அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும்? எங்க இந்த சமுதாய மக்களுக்காக 40 ஆண்டுகளா காடிவெட்டியார் அவர்கள் போராடினார். பாட்டாளி மக்கள் கட்சினா காடிவெட்டி குரு தான், காடிவெட்டி குருன்னு பேர் வச்சு அது மறுபேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா தான் இருந்தது. இந்த சமுதாயத்துக்காக 30 ஆண்டுகளா அவர் போராடினாரு. 10 வருஷம் சிறையில போச்சு, 10 வருஷம் அவரோட வாழ்க்கை வந்து ஹாஸ்பிட்டல்ல போச்சு. நான் கேள்வி கேட்காம இந்த ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யார் கேள்வி கேட்பாங்க? அந்த டொனேஷன் இல்லாம ஒரு அறக்கட்டளை, 1 இயர் அறக்கட்டளை கட்டி பசங்க எல்லாம் வந்து ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கட்டினது. இப்போ வந்து 2 லட்சத்துக்கு மேல நீங்க டொனேஷன் வாங்குறீங்க. ஒன்று 25 குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்க எதுவுமே பண்ணல. 1 இயருக்காகவும் எதுவும் பண்ணல. அப்பா புள்ள 2 பேருக்காக மட்டும்தான் நீங்க இருக்கிறீங்க. அதுக்காக மட்டும்தான் கட்சி வச்சிருக்கிறீங்க. அதனாலதான் பிஜேபி போயிருக்காங்க. பிஜேபி போனப்ப கூட நீங்க ரிசர்வேஷனுக்காக பேசல, 1 இயர்களுக்காக எதுவும் பேசல. அப்படி இருக்குள்ள அதை எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும்? யார் எடுத்தாலும் ஆதரவு தரும். விசிக்கு எங்களுக்கான கோரிக்கைகளை ஏற்றுக்கணும்னா அவங்களுக்கும் ஆதரவு தரும். எங்களுக்கு வந்து என் மக்களுக்கான உரிமை வேணும், அவ்வளவுதான். சிம்பிளா. இதுக்கு மேல நான் எப்படி சொல்லணும்? திருப்ப அதே கேள்வி கேட்டீங்கன்னா இதுதான் பதில். மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும்தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி, பாட்டாளி மருமகள் கட்சியின் பேரை மாதிரி போகலாம். ஏன் இந்த சமுதாயத்திலயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலயோ ஒரு பெண்மணி கூட இல்லையா? சௌமியா அவர்களுக்கு தான் அந்த பதவியை கொடுக்கணும். எம்பி சீட்டு 25 தியாகிகள் உயிரை விட்டதுனால தான் நீ இன்னைக்கு சோறு திங்கிற. 25 பேர் உயிர் விட்டதுனால தான் அன்புமணி இன்னைக்கு 3 வேளை சோறு திங்க முடியுது. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட்டு கொடுத்தா என்ன? 2 திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சா தாயுடன் உறவு வைக்கிற அளவுக்குன்னு கொச்சையா பேசினவர் ராமதாஸ் அவர்கள். அவரு இன்னைக்கு பாஜக இன்னைக்கு திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அவரு அதுதான் சார். அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கூட போவார் சார். அது நீங்க கேள்வியா கேட்கறதே வந்து தப்பான விஷயம். அவரு அவ்வளவு சீப்பான ஒரு அரசியல்வாதியா மாறிட்டார். அவர் பையனுக்காக இன்னைக்கு கட்சியை நடத்துறாரு. இன்னும் சில நாட்கள்ல கட்சியை கலைச்சிட்டு பையனை வந்து பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு மினிஸ்டர் பதவி, பெர்மனண்டா ஒரு மினிஸ்டர் பதவி, எல்லா எலெக்ஷனுக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராஜ்யசபா சீட் கொடுத்து மினிஸ்டர் ஆகிடுங்க, என் பையனால நின்று ஓட்டு வாங்கிலாம் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் கட்சியை கலைச்சிருவார் சார். இதுதான் அன்புமணி அவர்களோட முடிவு. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம். நாங்கள் வந்து இங்கே பாமகவும் பாஜகவும் இப்போ நேற்று வந்து கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டணியை பற்றி பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். அது வந்து சமூக நீதிக்கு எதிரான கூட்டணியாக இருக்குது. அந்த கூட்டணி எதிர் பிரச்சாரம் நாங்கள் பண்ணுறதுக்கான ஒரு களமாக இதை பார்க்குறோம். ஏன்னா வந்து பாமக வந்து உருவான நிலையே பார்த்தீங்கன்னா வந்து இடஒதுக்கீடு கேட்டு இடஒதுக்கீட்டுக்கு உரிமை போரில் 25 வன்னியர் தியாகிகளை எழுந்து தான் அந்த கட்சி உருவாச்சு. இன்றைக்கி வந்து பாஜக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலே வந்து தமிழ்நாட்டில் ஜாதி கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அண்ணாமலை சொல்கிறாரு. அப்படி இருக்க ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறது, நீங்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து மக்களுக்கான கூட்டணியாக பார்க்குறீங்களா, மகனுக்கான கூட்டணியாக பார்க்குறீங்களான்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. இப்போ வந்து இந்த கூட்டணி எப்படி வந்து வெற்றி கூட்டணியாக அமையும்? ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு, தனி இட ஒதுக்கீடு, சோஷியல் ஜஸ்டிஸு, சோஷியல் ஈக்குவாலிட்டி பேசிக்கிட்டு இருந்த ஒரு பார்ட்டி இன்றைக்கி வந்து அதுக்கு நேர்முறையாக எதிராக இருக்க ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணி அமைக்கிறது மூலமாக வந்து அவங்க தன்னோட மகனுக்கான ஒரு பலத்தை தேடிக்கிறாரு. ஒரு மகனுக்கு வந்து ஒரு எம்பி பதவியும் அமைச்சர் பதவியும் கிடைச்சா போதுன்றதுக்காக நேற்று காலையில் வரைக்கும் ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி பேசுகிறாங்க, பாஜக கூடயும் கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கூட்டணி பேசி 2 பேர்கிட்டையுமே பேரத்தை பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு அவரோட மகனோட லைஃப்பை செட்டில் பண்ணிவிட்டு இந்த மக்களை வந்து கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்கன்ற ஒரு வருத்தத்தில் தான் நாங்கள் இருக்கோம். மக்கள் மத்தியிலுமே பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட சொந்தங்கள் மத்தியிலுமே வந்து பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க. இந்த கூட்டணியை வந்து முழுமையாக புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா இந்த கூட்டணினால என் சமுதாய மக்கள், வன்னியர் சமுதாய மக்கள் வந்து மறுபடியும் வந்து பின்தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும், எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு இருக்க பட்சத்தில் தற்போது ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்க பிஜேபி பார்ட்டி வந்து அந்த கேஸ்ட் பை சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் தமிழக மக்களுக்கும் மனித குலத்துக்கே வந்து எதிராக இருக்க பாஜக பார்ட்டி கூட எப்படி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணி வைக்கலாம்? அந்த கூட்டணி வந்து புறக்கணிக்கணும்.
இதுதான் எங்களோட கருத்து. பாமகங்கிற கட்சி உருவானது வன்னியர் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, வன்னியர் மக்களுக்காக உருவான கட்சி. அதை என் அண்ணன் தான் உருவாக்குனார். காடுவெட்டி குரு தான் பாமக, பாமக தான் காடுவெட்டி குரு. அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி பாமக. வன்னியர் மக்களுக்காக உருவாகிற கட்சி, வன்னியர் மக்களுக்காக தான் இந்த கட்சி உழைக்கும் எல்லாமே சொல்லி தான் அந்த கட்சியை உருவாக்குனாங்க. ஆனால் கட்சி உருவாகி காடுவெட்டி குரு என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக போராடினாங்க. மக்களுக்காக, வன்னியர் மக்கள் வாழ்வுரிமைக்காக எல்லாமே செய்தார் எங்கள் அண்ணன். அந்த 25 தியாகிகளுக்கு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் எங்கள் அண்ணன் கொடுத்தாரு. என் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாங்களா? இல்லை. வன்னியர்களுக்கான கட்சின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு 20% சொன்னாங்க. அப்புறம் உள் ஒதுக்கீடுன்னு வந்து அவங்கள கேட்டாங்க. இப்போ 10.5 கேட்டாங்க. அதுவும் கொடுக்கல, கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு. மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் வன்னியர் சமுதாயம் அழிவோட விளிம்புக்கு போயிடுச்சு. அந்த சமுதாயம் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் காடுவெட்டியாரோட ரத்தம் நாங்கள் வன்னியர் சமுதாயத்துக்கு ஏன் உறவு, ஏன் சொந்தம், ஏன் ரத்த பந்தம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவரோட ரத்த பந்தங்களாகிய நாங்கள் இறங்குறோம். சமுதாயம் நல்லா இருக்கணும், சமுதாயம் மேலே வரணும். ஏன் சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் வேணும். அதுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸு நிலுவையில் வச்சுட்டாங்க. எந்த சமுதாயத்துக்கும் எதிரி நாங்கள் கிடையாது. எங்களுக்கு தேவை இடஒதுக்கீடு. சரி, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்து சாதிக்கும் தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுக்கிறதுக்கு திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் சொன்னது, ஜாதி வாரி எடுத்தாக்கா கலவர பூமி ஆகிடும். நாங்கள் அப்பேறிப்பட்ட இடத்துல இன்னைக்கு மருத்துவர்கள் போகிறாங்க. இது வன்னியர்களுக்கான கட்சி, வன்னியர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. அப்போ நமக்கு சமூக நீதி கிடைக்கும்? அந்த இடத்துல கிடைக்காது. நமக்கு தேவை நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும். அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாமக. பாமக என் அண்ணனால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஏன் சமுதாயம் வாழணும், ஏன் மக்கள் வாழணும், அதுக்காக மக்கள் சமுதாயத்துக்கு எதிரி நாங்கள் கிடையாது. அனைத்து சமுதாயத்துக்கும் தகுந்த இடஒதுக்கீடு வேணும்னு நாங்கள் கேட்குறோம். ஜாதி வாரி கணக்கெடுக்கணும். அதுக்கு எதிரான கட்சி பாஜக. அதனால் எங்களுக்கு சரியான இடஒதுக்கீடு வேணும்னா ஜாதி வாரி கணக்கு எடுக்கிற எந்த கூட்டணி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு முன்னுக்கு வர்றதுக்கு வழி சொல்கிற யாராக இருந்தாலும் அவங்கள நாங்கள் ஆதரிக்கிறோம். என் பேரா, நான் காடுவெட்டி குருவோட சகோதரி செந்தாமரை. 2 மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து ரேலி மாதிரி போயிட்டு தான் இருந்தார். எந்த இடத்துலையுமே வன்னியருக்காக எதுவுமே பேசவும் இல்லை, வன்னியர் இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக. இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல? பிஜேபி வந்து இப்போ கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேலேருந்து, அதாவது போன எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கேலேருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. அதை தடுத்ததும் பிஜேபி. அப்படி இருக்குள்ள எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம்? இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கையாக இருந்த அந்த கட்சி உருவாக்கின அடிப்படை கொள்கை என்னமோ சோஷியல் ஜஸ்டிஸ் என்னென்னு அவர் பேசிகிட்டு இருந்தாருனால, மக்கள் சமத்துவம் பேசினவர், சோஷியல் ஜஸ்டிஸ் பேசினவர், இன்றைக்கி அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டார். காடுவெட்டி குரு அவங்களோட ரத்தமாக நாங்கள் வந்து எங்கள் சமுதாய மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம். எங்கள் சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்கள் அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்கள் போராடுவோம். எந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாற்றி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்காக பயன்படுத்தி அதை வந்து காசாக பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றதுக்காக இந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ, அதை வந்து நாங்கள் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு ஆக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாஸை வந்து அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். என்ன சார்? அதான் சார், எங்கள் சமுதாய மக்களுக்கு நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் யார் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு தராங்களோ அந்த கட்சிகள் கூட நாங்கள். சரி, ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும் சார். எங்களுக்கு இப்போ ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறத பற்றி அதிமுக பேசல. இன்னைக்கு வன்னியர் நலன் பற்றி அதிமுக எதுவும் பேசலீங்களே. பேசிட்டும் நாங்கள் வந்து அந்த காலத்துல பாமக அவங்க கூட இருந்தாங்களே, பாமக கூட வச்சுக்கிட்டு வன்னியர்களை அவங்க புறக்கணிச்சிட்டாங்கல்ல. அதனால நாங்க வந்து திமுகல இருந்தோம். பாமகவை எதிர்க்கணும்ன்றதுக்காக திமுகல இருந்தோம். அவ்வளவுதான். அந்த டைம் கொடுத்தாங்க. ஆனா அது ரிசர்வேஷன் ஒண்ணு எங்களுக்கு கிடைக்கல. அது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டாங்க. 10.5 கொடுத்தாங்க சார். சார் 10.5ன்றது எங்க மக்களுக்கான கரெக்டான கணக்கெடுப்பே கிடையாது. கணக்கெடுப்பு எடுக்கட்டும். கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு 8 இருந்தா 8 கொடுங்க,
10 இருந்தா 10 கொடுங்க, 15 இருந்தா 1931 சென்செக்ஸ் படி 17 இருந்தது சார் வன்னியர் மக்கள். அதுலேருந்து இன்னைக்கு எப்படி குறைவாங்க? சரி குறைஞ்சிட்டாங்கன்னே வச்சுங்க, 2 கோடி மக்கள் இருந்தாங்க, இன்னைக்கு 1 கோடி மக்கள் தான் இருக்காங்கன்னா அந்த 1 கோடி மக்களுக்கான ரிசர்வேஷனை கொடுங்க. எதுவுமே எடுக்காம 10.5 பிளைண்டா எந்த நம்பர்ஸ் வச்சு எந்த ஃபேக்ட்ஸ் வச்சு நீங்க அரைவ் பண்ணீங்க? அதுக்கான ஸ்டெப்பை எந்த கட்சி எடுக்கும்? எந்த கட்சி எடுக்குதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தரோம் தான் நான் சொல்றேன். சார் இப்போ 2019, 21, 2024 தேர்தல் எப்பெல்லாம் நெருங்குதோ அப்பெல்லாம் நீங்க வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நான் எல்லா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்ல நீங்க என்ன இப்பதான் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. நான் கடந்த 4-5 வருஷம் மாமா காடு வெட்டியார் அவர்கள் மறைவுல இருந்து நான் ஒரு நிகழ்வு அப்பவும் நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். மறைமுகமா சட்ட ரீதியா லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கும். திமுகலையும் நாங்க வந்து இடஒதுக்கீடுக்காக கொடுத்துருக்கோம். நாங்க இப்ப தற்போதைய இருக்க முதலமைச்சரை பார்த்து அதுக்கான கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்கோம். எங்களோட போராட்டங்களை சட்ட ரீதியான போராட்டங்களை நாங்க கையெடுத்துட்டு இருக்கோம். எல்லா சேனல்ஸ்லயுமே நான் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க குடும்ப சார்ந்த எல்லாருமே நாங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப இன்னைக்கு கூட்டணி அது தவறான கூட்டணியா இருக்கு. கூட்டணிக்கு இவங்க போயிருக்காங்க. அது வந்து ஒரு வன்னியர்களுக்கான கட்சி. தவறான கூட்டணிக்கு போயிருக்காங்க. ஏன்னா அங்க ஜாதிவாரி கணக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவர்கள். இல்ல அவர் அன்புமணி அவர்கள் கூட்டணி போறதுக்கு முன்னாடி கூட்டணியில இருக்குன்னு சொல்றாரு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றாரு. திருப்பி அவர் கூட்டணி அவர் அன்புமணி அவர்கள் பேசுறத வச்சு நீங்க கேள்வி கேட்காதீங்க. அவர் ஒரு நாள் ஒரு பேச்சு பேசுறாரு. அவர் தலைவருக்கான தகுதியே கிடையாது அவருக்கு. இன்னைக்கு அவங்க போயிருக்கிறதுக்கு காரணம் அவர் மேல உள்ள சிபிஐ வழக்கு. ஆமா, அந்த வழக்குல அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கூட்டணியே போயிருக்காரு. அப்ப மகனுக்காக ஒரு கட்சி. அப்ப அதுல இருக்கிற மக்கள், வன்னிய மக்கள், என் சமுதாய மக்கள் எல்லாரும் ஏமாறுறாங்க. என் சமுதாயத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க குடும்பம் கூட்டணி பேசக்குள்ள கூட ரிசர்வேஷன் கொடுக்கணும், என் மக்களுக்காக செய்யணும். இல்ல 10 அம்ச கோரிக்கைன்னு ஒரு சில கோரிக்கைகள் வந்து இந்த கோரிக்கைகள்லாம் நாங்க கேட்டுதான் வந்து ஆதரவு தெரிவிச்சோம்னு சொல்லுவாரு ராமதாஸ் அவர்கள். இந்த வாட்டி இந்த கூட்டணியில என்னென்ன கோரிக்கை கேட்டாங்கன்னு இது வரைக்கும் வெளியில வரவே இல்லையே. இப்போ கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில் அவர் சொன்னது என்னன்னா, பாஜகவுக்கு வந்து நான் வந்து 0க்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன். அப்படி இருக்கும்போது அந்த 0க்கு கீழே இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்தில் வந்து ஒரு கூட்டணி போனாரு? பாஜகலாம் ஒரு கட்சியான்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு பாஜக வந்து தமிழகத்தில் பெரிய கட்சி கிடையாது. தோ வந்து இந்தியாவை ரூல் பண்ணாலும் தமிழகத்தில் பெரிய கட்சி கிடையாது. கிளையிலோ இல்லை அவங்களுக்கு அமைப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ பாட்டாளி சொந்தங்களை மொத்தமாக இன்னைக்கு வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான வச்சிட்டாரா? பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமாக கலைச்சிட்டு பாஜகவோட சேர்ந்துட்டு இதுல இருக்க கிளை அமைப்புகள்லாம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போலான்ற முடிவில் இன்னைக்கு கூட்டணி போயிருக்காரு. எந்த நிலையில இன்னைக்கு அவர் கூட்டணி போயிருக்காரு? எதுக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? எங்க அண்ணனை கொலை பண்ணுனதே அவங்கதான். 40 வருஷமா அந்த கட்சியில வந்து கஷ்டப்பட்டாரு. அந்த கட்சியை வளர்த்தவரே எங்க அண்ணன் தான். அந்த கட்சி பாட்டாளி மக்கள் செஞ்சதுல 40 வருஷத்துல 10 வருஷம் ஜெயில தான் இருந்தாரு. அந்த கட்சி வளரணும், ஏன் சமுதாயத்துக்காக நான் பாடுபடுவேன்னு பாடுபட்டாரு. அப்படி பாடுபட்டவரு கொலை பண்ணது அவங்க தான். மருத்துவ கொலை அது பண்ணுனது அவங்க. மகன் வளரணுங்கிறதுக்காக தான் என் அண்ணனையும் அடிச்சாங்க. என் அண்ணனை அடிச்சுட்டு அந்த சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சாங்களா? இல்ல. இன்னைக்கும் அவர் மகன் மேல கேஸ் வந்துடக்கூடாது, அவர் மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டணியவே அமைச்சிருக்காரு. அப்படிங்கிறதுல நாங்க இதை கேட்கற மாதிரி தானே இருக்கு. ஏன் சமுதாயம் கீழே போகுது? அழியோட விளிம்புக்கு வந்துட்டு இப்ப வன்னியரோட சமுதாயம். இந்த சமுதாயத்துக்காக ஒண்ணு இல்ல. 48 நாள் 24 மணி நேரமும் தூக்க ஊசி தான் போட்டாங்க எங்க அண்ணனுக்கு. மருத்துவமனையில இருந்தது நானு. அப்ப மருத்துவருக்கு எனக்கும் அங்க தகராறு நடக்குது. தூக்க ஊசி போடாதீங்கன்னு சொல்றேன். அது இன்ஃபியூஷன் பம்புல வச்சு 24 ஹவர்ஸும் தூக்க மருந்து போகுது. 48 டேஸ். ஒரு மனுஷனுக்கு 48 நாளும் 24 மணி நேரமும் தூக்க ஊசி போட்டா என்ன ஆவாங்க? பிரெயின் டெட். இல்ல கட்சியில இருக்க அனைவருக்குமே இது தெரியும். அதுல தெரிஞ்சவங்க எல்லாம் கட்சி விட்டு வெளியில வந்துட்டாங்க. அதுல தெரிஞ்சவங்க பல பேர் கட்சி விட்டு வெளியில வந்துட்டு எங்க கூட தொடர்புல இருக்காங்க. இப்ப ஏதோ அதை விட்டு வெளியில வர முடியாத பல சூழ்நிலையில அவங்க மேல கேஸ் இருக்கும். சூழ்நிலை கையா மாட்டிட்டு உள்ளவங்க மட்டும்தான் அங்க இருக்காங்க. வேல்முருகன் அவர்களும் பாடாளு மக்கள் கட்சியிலிருந்து வெளியே வந்தவர் தான். அவரும் அந்த சமுதாயத்து மக்களுக்காக குரல் கொடுத்தவர் தான். ஏன் அவரோட இணைஞ்சு உங்களால செயல்பட முடியும்? அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு. வேல்முருகன் வந்து தமிழ் தேசியம் பேசுறாரு. அவர் தமிழ் தேசியம் வச்சு நடத்துறாரு. தமிழ் தேசியம் அண்ணன் வந்து தமிழ் தேசியத்துக்கான கோரிக்கைகளை கையில் எடுக்கிறாரு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்க சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் நிறைவேறினா நாங்க அனைத்து சமுதாயத்துக்கும் சேர்ந்து போராடுறோம். நாங்க எல்லாருக்கும் என் சமுதாயம் மேல வந்துருச்சுன்னா அனைத்து சமுதாயத்துக்கும் சேர்ந்து நாங்க கோரிக்கை கொடுக்குறோம். அது கட்டாயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுதான் வளர்த்த முடியும். தமிழக வாழ்வுரிமை கட்சியில 95% வந்து சமுதாய மக்கள் தான் இருக்கிறாங்க.
கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு எல்லாரும் அப்படி கிடையாது. அது எல்லா சமுதாய மக்களும் இருக்காங்க, எல்லா ஜாதி மக்களும் இருக்காங்க. நாங்க எங்க சமுதாயம் அனைத்து சாதி மக்களுக்கு நீங்க ஒன்றிச்சு போறதுக்கு நீங்க அதுதான் சொல்றேன், ஒன்றிணைச்சு போறோம். ஃபர்ஸ்ட் சாப்பாடு மத்தவங்க நான் சாப்பிட்டுட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கே சாப்பிட எங்களோட மக்கள் வந்து 40 ஆண்டுகளா இந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இடஒதுக்கீடு போராட்டத்துல உயிர் நீத்தவங்களோட அந்த சபத்துல ஆரம்பிச்ச கட்சி தான் அது. அந்த கட்சி வந்து இன்னைக்கு 35 ஆண்டுகளா அந்த கட்சி ஆரம்பிச்சு என் மக்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க. அன்னைக்கு மஞ்சள் பையை தூக்கிட்டு அந்த ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு பென்ஸுக்காரும் ஆடிக்காரும் அவர் தைலாபுரத்துல ஒரு தோட்டம் வச்சிருக்காரு 300 ஏக்கர்ல. வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு ஒரு கல்வி அறக்கட்டளை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து காடி வெட்டியார் அவர்கள் வந்து முழுமையா ஒரு கிராமமும் போயிட்டு எனக்கு ஒரு பொடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க, இந்த வன்னியர்களுக்காக நான் கல்வி அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்ச அந்த கல்வி அறக்கட்டளை இன்னைக்கு திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள். அவரை பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவர் வந்து இந்த மக்களை இன்னும் சுரண்டி தின்னிட்டு இருக்காரு. அவரோட பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணுன்றதுக்காக கூட்டணி பேசுவார். என்னென்ன டிராமா வேணாலும் போடுவார், யார் காலில் வேணாலும் விழுவார், எவ்வளவு கீழ்த்தனமா வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார். அதை நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து மற்ற சமுதாயத்து மேலே எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து வளரலாம். ஃபர்ஸ்ட் என் சமுதாய மக்கள் 30 ஆண்டுகளாக இன்னும் வந்து வட மாவட்டங்களில் இப்போ வந்து சென்செக்ஸ் டேட்டா அசம்பிளியில் ரிலீஸ் பண்ண டேட்டா படி பார்த்தீங்கன்னா 17% மக்கள் வட மாவட்டங்களில் வந்து இன்னும் வந்து குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. அந்த 17%ல் 80% வன்னியர் மக்களாக தான் இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நாங்களே இன்னும் கீழ்த்தங்கிய நிலையில் இருக்கும்போது நாங்கள் எங்களுக்கான கோரிக்கைகளை முதல்ல கேட்குறோம். நாங்கள் மற்றவங்க வளரக்கூடாதுன்னு சொல்ல, நாங்கள் சேர்ந்து வளர்றோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வளர்ந்துடுறோன்றது தான் என்னோட கோரிக்கையாக இருக்கு. நான் வளரணுன்றதுனா நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்க, எங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குதோ அதை கொடுங்க, அதுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்க, அதுதான் என்னோட கேள்வி. அதை பத்தி ராமதாஸ் அவர்கள் கைவிட்டுட்டாரு. ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு 6-7 மாசமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி எதுவுமே பேசவே இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசல, 10.5க்கான கோரிக்கைகளை பத்தி எதுவுமே பேசல. அவர் வந்து இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சிகளோட வீட்டு வாசல போய் நின்றுட்டு வந்தவர் தான் ராமதாஸ் அவர்கள். அவர் எந்த இடத்துலையுமே வந்து மக்களுக்கான நலனை பத்தி ஒரே ஒரு இடத்துல கூட அவரோட கருத்தை சொல்லி, இன்னைக்கு கூட்டணி முடிவு பண்ணி காலையில பிரஸ் மீட் வச்சாங்க. அந்த பிரஸ் மீட்ல கூட இந்த மக்களுக்கு இதை செய்வோம் நம்ம ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்ல அவர். இது இப்போ நீங்க பாமக நிலைப்பாடு இவங்க பிஜேபி போய் சேர்ந்துருக்காங்க இல்லையா, இந்த நிலைப்பாடு வந்து நீங்க வந்து மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவீங்க? தமிழ்நாடு முழுசும் போய் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணுவோம். பத்திரிகையாளர் நீங்க தான் அதுக்கான உதவியை செய்யணும், நீங்க தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாருக்கிட்டையுமே. தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் 21 எலெக்ஷன்லையுமே அதே பிரச்சாரத்தை பண்ணோம். இப்பயுமே வந்து எங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க மூலியமா எல்லா தமிழகம் முழுவதும் பாமகவை எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம். வன்னியர் தலைவர் எல்லாரும் ஒருங்கிணைத்து தான் இருக்கும். ராமதாஸ் அவர்களை தவிர மிச்சம் எல்லாருமே ஒருங்கிணைத்து தான் இருக்கும். எல்லாருமே ஒன்னா தான் இருக்கும். அண்ணா அவங்க கூட எல்லாரும் கூட தொடர்பில் தான் இருக்கும். எல்லாரும் ஒன்னா தான் இருக்கும். பாமகல இருக்கவங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண. என்ன சார், சாரி, அதுதானங்க இப்ப சொன்னேன். எங்களுக்கு வந்து அது பிளைண்டா போய் ஆதரவு கொடுக்கறது எங்களோட கருத்துன்னு இருக்குல்ல, எங்களோட கோரிக்கைகள் இருக்கு. அதுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களோட சேர்ந்து நாங்க அவங்களை எதிர் பிரச்சாரம் பண்ணுவோம். கண்டிப்பா அவங்களுக்கு எதிர் பிரச்சாரம் பண்ணுவோம். அதுதான் சொல்றேன். அது இதுக்கப்புறம் தானே தெரியும். இதுக்கப்புறம் தானே எல்லாமே தெரிய வரும், யார் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். கண்டிப்பா எதிர் பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன்னா 21 எலெக்ஷன்லயும் நாங்க அதே தான் பண்ணோம். நாங்க கண்டிப்பா எதிர் பிரச்சாரம் பண்ணோம். பாமக வீழ்த்தணுன்ற நோக்கம் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அரசியல் அனாதையாக்கி அரசியல்ல இருந்து அவங்க 2 பேரும் அகற்றணும். ஒரு பச்சோந்தி மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி, நாளைக்கு ஒரு கூட்டணி, 26க்கு நாங்க வந்து இப்ப என்ன கேட்கிறேன், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பேசினவர் தான் அன்புமணி அவர்கள். இன்னைக்கு 26 எலெக்ஷன்ல நான் தான் சிஎம் கேண்டிடேட்ன்றாரு. இப்ப பிஜேபியில வந்து அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இல்ல ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க? யார் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க 26 எலெக்ஷனுக்கு? சொல்லுங்க சார். கூட்டணிங்களா அவர் சிஎம் கேண்டிடேட் தானே 2016 சொல்லிட்டு இருக்காரு. இப்ப யார் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க 2026 எலெக்ஷன்ல? இன்னைக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாரா, நிக்க மாட்டாரா, இல்ல என்ன அவரோட கோரிக்கை என்னவா இருக்கும்? என்ன கோரிக்கை வச்சு இப்ப அவர் கூட்டணி போனாரு? இப்ப வந்து பாஜக சின்னத்துல நிப்பாரா இந்த தேர்தல்ல, இல்ல மாமல்ல சின்னத்துல நிப்பாரு? எந்த சின்னத்துல நிப்பாரு? என்ன சார்? இல்ல அவங்க வந்து நாங்க எங்க சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்லி அவங்க நடுவில் அறிக்கை விட்டுருக்காங்களா? அப்படி இருக்கும்போது இப்ப இன்னும் ஃபைனலாக இவங்க எந்த சின்னத்துல நிப்பாங்க? அதுதான் சொல்றேன். இவர் என்னென்ன அடிப்படையில் இவர் இந்த கூட்டணியை வச்சாரு, மக்களுக்கான நலனை என்ன பேசினார் இந்த கூட்டணிக்காக? இவர் வந்து முழுக்க அவரு ராஜ்யசபா சீட் வாங்கணும். நேற்று இரவு வரைக்குமே ஏடிஎம்கேல பேசுறது, பாஜகல பேசுறது, இப்படி மாறி மாறி கீழ்த்தனமா ஒரு கூட்டணி வைக்கிறவர் வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏற்றுக்க முடியும்? அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏற்றுக்க முடியும்? இந்த சமுதாய மக்களுக்காக 40 ஆண்டுகளா காடி வெட்டியார் அவர்கள் போராடினார்.
பாட்டாளி மக்கள் கட்சினா காடிவெட்டி குரு தான், காடிவெட்டி குருன்னு பேர் வச்சு அது மறுபேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக தான் இருந்தது. இந்த சமுதாயத்துக்காக 30 ஆண்டுகளாக அவர் போராடினாரு. 10 வருஷம் சிறையில் போச்சு, 10 வருஷம் அவரோட வாழ்க்கை வந்து ஹாஸ்பிட்டலில் போச்சு. நான் கேள்வி கேட்காம இந்த ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் யார் கேள்வி கேட்பாங்க? எல்லா நிர்வாகிகளும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க. அதனால தான் நான் தைரியமாக உட்காந்து பேசுகிறேங்க. எல்லாருமே ஆதரவு இருக்கிறதுனால தான் நான் தைரியமாக வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேசுகிறேன். எல்லாருமே அவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, யார் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க. அதான் சொல்கிறேன், சூழ்நிலை கைதி எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்களா, அவங்கவுங்க மேலே வழக்கு இருக்கு, அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அவங்க அவ்வளோ செலவு பண்ணி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பிளைண்டாக வந்துட்டாங்கன்னா நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறோன்றது இருக்குல்ல. பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கான கால நகர்கள் அதுக்கான சுச்சுவேஷன் ஸ்டெப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. போ பாப்பா எப்படி பண்ணுறோம். ஆமாம், நீங்க கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்டா பதில் சொல்ல போறாங்க. நீங்க क्वेश्चन ரைஸ் பண்ணுங்க, क्वेश्चन கேளுங்க. இல்ல, பாஜகவோட போனதே கொஞ்சம் கேவலமான செயல் தான் எங்களை பொறுத்த வரையும். ஏன்னா இந்த 1 இயர்க்காக அப்பா எவ்வளவோ வந்து உழைச்சிருக்காங்க. அந்த டொனேஷன் இல்லாம ஒரு அறக்கட்டளை 1 இயர் அறக்கட்டளை கட்டி பசங்க எல்லாம் வந்து ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கட்டினது. இப்போ வந்து 2 லட்சத்துக்கு மேல நீங்க டொனேஷன் வாங்குறீங்க. ஒன்று இந்த 25 குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலை. 1 இயர்க்காகவும் எதுவும் பண்ணல. அப்பா புள்ள 2 பேருக்காக மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்காக மட்டும்தான் கட்சி வச்சிருக்கிறீங்க. அதனால தான் பிஜேபி போயிருக்கேன். பிஜேபி போனப்போ கூட நீங்கள் ரிசர்வேஷனுக்காக பேசலை, 1 இயர்களுக்காக எதுவும் பேசலை. அப்படி இருக்குள்ள அதை எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும்? 1 இயர் மக்கள் எல்லாருமே வந்து இதனால ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து சொல்கிறது, நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படி உங்கள் பிஜேபி போகலாம் அப்படின்றத எல்லாருமே கேட்குறாங்க வந்து பார்க்குறவங்க எல்லாமே. ஆமா, எங்களோட நிலைப்பாடு இதுதான். என்ன சார்? அதுதான் சார், நான் திரும்ப அதே தான் ரிப்பீட் பண்றேன். எங்களோட கோரிக்கைகள் இருக்கு, எங்க மக்களுக்கான கோரிக்கைகள் இருக்கு. அந்த கோரிக்கைகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஆதரவு தரும். எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதரவு தரும், பிரச்சனை இல்லை. யார் எடுத்தாலும் ஆதரவு தரும். விசிக்கு எங்களுக்கான கோரிக்கைகள் ஏற்றுக்கணும்னா அவங்களுக்கும் ஆதரவு தரும். எங்களுக்கு வந்து என் மக்களுக்கான உரிமை வேணும், அவ்வளவுதான். சிம்பிளா. இதுக்கு மேல நான் எப்படி சொல்லணும்? திரும்ப அதே கேள்வி கேட்டீங்கன்னா இதுதான் பதில். என்ன சார்? ஏற்கனவே நிறைய கட்சி இருக்கு சார். ஃபர்ஸ்ட் இருக்க கட்சிகள் வந்து உதவி செய்யும். ஆமா, மதவாதத்துக்கு வந்து எதிராக இருந்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். மதவாதத்துக்கு அவரோட அடிப்படை கொள்கையே வந்து மதவாதத்துக்கு எதிராக இருக்கவர் தான். பிஜேபி வந்து முழுக்க மதவாதத்தை திணிக்கிற கட்சி தான். மதவாதத்தை திணிக்கிற கட்சி, இந்திய திணிக்கிற கட்சி. அந்த கட்சி கூட இன்னைக்கு எப்படி கூட்டணி போறாரு? அப்ப அடிப்படை கொள்கையவே இழந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரே தகர்த்துட்டு போற ஒரு ராமதாஸ் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதியை பார்ப்பீங்க நீங்க? அவரும் ஒரு காரணம். அதான் சொல்றேன். இப்ப நான் அவங்க எதிர்க்குன்னு சொன்னேன்னா அதான் சொல்றேன். யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்றேன். அவரும் அதுக்கு ஒரு காரணம். அவர் மட்டும் காரணம் இல்ல, அவரும் அதுக்கு ஒரு காரணம். இன்னும் மற்ற சிலருக்கும் அதுக்காக போராடி லீகல் ஃபைட் பண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சார், ஒரு 2 வாரமா காலையில பாஜக கூட்டணி, சாயந்தரம் வந்து ஏடிஎம்கேல கூட்டணி, மாறி அப்டேட் வந்துகிட்டே தான் சார் இருந்தது. எனக்கு தெரிஞ்சதோட உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நைட் வரைக்கும் தான் அவங்க கூட்டணி பேசிக்கிட்டே தானே சார் இருந்தாங்க. நிர்வாகிகள் பேசினாங்க, அதை வச்சுதான் சொல்றேன் நான். நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று மார்னிங்கே வந்து ஒரு நிர்வாகி இல்லை பாஜகவோட கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சுனாரு. தெரியாத ஒரு சில நிர்வாகிகள் இல்லைன்னா பிஜேபி ஏடிஎம்கேல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தகவல் வந்துகிட்டே தான் இருந்தது. அவர் பையனுக்கு ராஜ்யசபா சீட் வேணும் சார். கேஸ் இருக்கு, அவர் பையன் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும். ஊழல் அரசியல்வாதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கேஸ்ல இருந்து அவர் தப்பிக்கணும். என்ன சார்? அவங்க பேசுவாங்க சார். ராஜ்யசபா அந்த கேஸ்க்காக தான் அவங்க
ராஜ்யசபா சீட் அவருக்கு வேணுன்றது ஒரு கோரிக்கை. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் எப்படியாவது கையில் காலில் விழுந்தாது ஏதாவது ஒரு மினிஸ்டராக மறுபடியும் ஆயிடலாமா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டாவது வாங்கிடலாமான்ற ஒரு நப்பாசையில் போயிருக்காரு அன்புமணி அவர்கள். அது அந்த ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு தான் இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆச்சு, வேற எதுவுமே கிடையாது. ஆமாம், எல்லாருமே வேண்டாம் தான் சொன்னாங்க. பிஜேபி கூட்டணி வேண்டாம் தான் தொண்டர்கள் சொன்னாங்க, சமுதாய மக்கள் அத்தனை பேருமே சொன்னது தான். இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னதும் அதுதான். நான் தான் சொல்கிறேன், ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பண வெறினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார், வேற எதுவுமே கிடையாது. இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க. தொண்டர்களே அதிருப்தியில் இருக்கும்போது அவங்க எப்படி வேலை செய்வாங்க? பாமக பிஜேபி ரெண்டுமே பெரிய தோல்வியை தான் சந்திக்கும். அவர் எம்பியா இருக்கும்போது எப்படி சார்? இல்லை சார், இன்னும் 1.5 வருஷம் இருக்கு அவருக்கு. என்ன சார்? புரியல சார். அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம் சார். இல்லை சார், அதான் அவருக்கு இன்னும் 1.5 வருஷம் எம்பி, ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. அதை விட்டுட்டு அவர் வந்து அந்த அளவுக்கு முதுகு எலும்பு இல்லை அன்புமணி அவர்களுக்கு. அவர் வந்து நிற்க மாட்டார். அவர் அந்த ராஜ்யசபா சீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ராஜ்யசபா சீட் அப்படியே கையில காலில் வந்து வாங்கிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் வாங்காரே தவிர அவர் போட்டியிட மாட்டார். ஏன்னா போட்டியிட்டா கண்டிப்பா தோல்வி தருவார். தருமபுரிக்கு அவர் போவே இல்லை. சில மாதங்களாக போய் அங்கே எந்த விதமான பிரச்சாரமும் பண்ணல, எதுவுமே பண்ணல. கடலூர்ல தான் சுற்றிட்டு இருந்தாரு. அதுவும் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட்டுக்காக வந்து என்எல்சி போராட்டம் அது எதுவும் கையில் எடுத்தார். எல்லாத்துக்குமே அவர் தோல்வி எதுவும் தருவினார் மாறி மாறி. அவர் நிற்க மாட்டார் சார். என்னோட கருத்து, அவர் நின்னா கூட நிற்கலாம், ஆனால் நிற்க மாட்டார். நிற்கிற அளவுக்கு அவருக்கு முதுகெலும்பு கிடையாது சார். கேள்விப்பட்டோம் சார், நாங்களும் கேள்விப்பட்டோம். டேட்டா சாராமல் நம்மளால சொல்ல முடியாதுல்ல சார். எல்லாருமே சொன்னாங்க, இரண்டாம் கட்ட தலைவர் எங்ககிட்டயும் தகவல் சொன்னாங்க. கடலூரில் நிற்கிறாங்களா, தருமபுரியில் நிற்கிறாங்களா, சேலம் நிற்கிறாங்களா தெரியல, நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதான் சார், இப்போ கட்சி இளைஞரணி தலைவராக இருந்தார் அன்புமணி அவர்கள். இப்போ கட்சி தலைவராக பதவி கொடுத்துட்டீங்க, ராஜ்யசபா சீட் அவர் கொடுத்தீங்க, ஹெல்த் மினிஸ்டர் அவர் கொடுத்தீங்க. மொத்தமாக பையனுக்கு மகனுக்கு மட்டும்தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி, பாட்டாளி மருமகள் கட்சியின் பேரை மாதிரி போகலாம். ஏன் இந்த சமுதாயத்திலையோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியிலையோ ஒரு பெண்மணி கூட இல்லையா? சௌமியா அவர்களுக்கு தான் அந்த பதவியை கொடுக்கணும் எம்பி சீட்டு. 25 தியாகிகள் உயிரை விட்டதுனால தான் நீ இன்னைக்கு சோறு திங்கிற. 25 பேர் உயிரை விட்டதுனால தான் அன்புமணி இன்னைக்கு 3 வேளை சோறு திங்க முடியுது. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒருத்தர் கூட்டு கொடுத்தா என்ன? ராஜ்யசபா சீட் வாங்குறதுல அந்த 25 குடும்பத்தில் ஒருத்தர் கொடுத்தாங்க. ஏன் அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு தைரியம் இல்லை, அதுக்கு திராணி இருக்கா? அவருக்கு யாரோ ஒருத்தர் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு காமிச்சிருவாரு. அவர் நிற்க வைக்கிட்டு நான் போய் பிரச்சாரம் பண்றேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. 25 குடும்பத்தில் யாருக்கா ஒருத்தர் திறமை உள்ளவங்க கிடையாது. அன்புமணி சௌமியா அவங்கள தவிர திறமையானவங்க யாருமே கிடையாதா? வன்னியர்களுக்குன்னா கட்சி, ஆனா வன்னியர்கள் யாருக்கும் எந்த பதவியும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது, எம்பி சீட்டோ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மனைவியை நிற்க வைப்பாரு, அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல அவர் பொண்ணை நிற்க வைப்பாரு, மகளை நிற்க வைப்பாரு, அதுக்கு அடுத்த எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு மருமகன் நிற்க வைப்பாரு. இப்படியே நிற்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சமுதாய மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது வன்னியர்களுக்கான கட்சி நீங்க அப்படி ஆனா ஆரம்பிக்கப்படும் போது அது வன்னியர்களுக்கான மட்டும் கட்சியா அது ஆரம்பிக்கப்படுது. எல்லா சமுதாயத்திற்கான எல்லா சமுதாயத்திற்கான கட்சியா தான் வந்து பாமக வந்து ஆரம்பிக்கப்படுது. ஓகேங்களா? ஆனா இதுல வன்னியர்களுக்காக மட்டும்தான் அப்ப வன்னியர்களுக்காக மட்டும்தான் வெறும் 12% இது மட்டும்தான் இருக்காங்களா? வன்னியர் சங்கமா இருந்ததான் பாட்டாளி கட்சியா இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியா அவங்க மாத்தினது. வன்னியர் சங்கம்ன்றது இணைந்த பின்புதான் பாட்டாளி மக்கள் மொத்தமாக பாட்டாளி முதல்ல வன்னியர் சங்கம் தான் சார். உயிர் விட்ட 25 பேர் யார் சார்? உயிர் விட்ட 25 பேர் யார் சார்? வன்னியர்கள் தான். என்ன சார்? 25 பேர் அதுதான் சார், அவங்களோட கொள்கை அப்படிலாம் வச்சிருக்காங்க சார். ஊரை ஏமாத்துறதுக்கு என்ன கொள்கை வேணாலும் வச்சிருப்பாரு. அவர் வந்து வன்னியர்களுக்கான கட்சின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சுட்டாங்க, பதவியில எல்லாம் இருந்தாங்க, 18 எம்எல்ஏ இருந்தாங்க, 5 எம்பி எல்லாம் இருந்தாங்க. அப்ப அனைத்து சமுதாயத்துக்குமான கட்சின்னு அப்ப சொல்லுவாங்க. ஆனா எலெக்ஷன் வரக்குள்ள வன்னியர்களுக்கான கட்சி, வன்னியர்களுக்காக தான் நான் உருவாக்குனது இப்படிதான் சொன்னாங்க. அப்படி சொல்லிதான் அந்த கட்சியை வளர்த்தாங்க. கிராமமா போய் எங்க அண்ணன் தான் பிரச்சாரம் பண்ணாரு. வன்னியர் மக்கள் முன்னுக்கு வரணும், கல்வி வேலை வாய்ப்புல முன்னுக்கு வரணும்னாரு. இன்னைக்கு எந்த சமுதாயத்துல ஒரு வீட்டுல ஒரு வன்னியனுக்கு வேலை இருக்கா? கவர்மெண்ட் வேலை இல்ல. மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வன்னியனும், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு வீட்டுல ஒரு வன்னியனுக்கு ஒவ்வொரு வன்னியனுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா? இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அவன் திங்கிறதுக்கு சோறு திங்கிறதுக்கு வேணும்ல. சின்ன ஒரு 8வது வரைக்கும் படிக்கிறாங்க, 10வது வரைக்கும். 10வது படிச்சவனுக்கு என்ன வேலை கிடைக்கும் சார்? இப்ப படிக்கிற வசதி இல்லையே. 12வது படிக்கிறவருக்கு அதுக்கு மேல அவன் ஏதாவது சம்பாதிச்சாதானே அவன் வீட்டுல உள்ளவங்களுக்கு சாப்பாடு போட முடியும். அவன் தாய் தந்தைக்கு சாப்பாடு போடணும்ல. அப்ப அவன் உழைச்சாதானே அவன் சாப்பாடு போட முடியும். அப்ப அவன் ஏதாவது சம்பாதிக்கணும்ல.
அப்படி மாடு மேய்க்கவும் கூலி வேலைக்கும் தானே போயிட்டு இல்ல சார் 30 வருஷம் இந்த கட்சியை வச்சு 30 வருஷம் இந்த சமுதாய மக்கள் வச்சுதான் ராமதாஸ் அவர்கள் வளர்ந்தார். இந்த சமுதாய மக்களுக்கு என்ன பண்ணாரு ராமதாஸ் அவர்கள்? அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சார்? இந்த சமுதாயம் ஹெல்த் மினிஸ்டர் ஆனார். எத்தனை பேர் வந்து அவர் டாக்டர் ஆக்கியிருக்காரு? ஒரு காலேஜ்ல மெடிக்கல் சீட் 5 மெடிக்கல் சீட்டை வித்து சொத்து சேர்த்தாரு அன்புமணி அவர்கள். ஃபேமிலிக்கும் ஒரு ஆயா வேலை வாங்கி கொடுத்தா கூட மாசம் 15,000 சம்பளம் கிடைக்கும், வாங்கி கொடுத்தாரு. அந்த குடும்பத்துக்கு எங்க காடி வெட்டியார் இருக்க வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு நிதி கொடுத்தாரு. வன்னியர் சமுதாயத்தோட அவர் மெடிக்கல்ல வந்து மினிஸ்டரா இருந்தாரு. எத்தனையோ சமுதாய பலருக்கு செய்யறது மாதிரி வன்னியர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு ஆயா வேலை, ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்காரா சார்? அந்த குடும்பத்துக்கு 25 குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி தரேன்னு சொன்னார் சார் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு எங்க சார் வீடு இன்னும் கட்டி செங்கல் வச்சு அடிக்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்திருந்தாருன்னா கூட அந்த குடும்பத்தோட லைவ்லிஹுட் நடந்திருக்கும். எதுவுமே பண்ணலையா? இந்த சமுதாயத்தை கைவிட்டு ஒரு ராமதாஸ் அவர்கள் தானே இந்த சமுதாயத்தை வச்சு தானே குழப்பம் நடத்துறாரு. இன்னைக்கு எதனால வந்து அவர் 2 கட்சி கூட மாறி கூட்டணி போறது? எந்த தைரியத்துல போறாரு? எந்த சமுதாயம் அவர் பின்னாடி இருக்குன்னு அவர் கூட்டணி போறாரு? வன்னியர் வாக்கு அவர்கிட்ட இருக்குன்றதுனால தானே போறாங்க. மற்ற சமுதாயத்தோட வாக்கு அவரால் வாங்கிட முடியுமா? அவர் வன்னியரான வாக்கே இப்ப இழந்துட்டு நிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க இது வன்னியருக்கான கட்சி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கையில பானை சின்னத்தை தானே போட்டு உட்காந்துருக்காரு. வன்னியர் சட்டியை தானே போட்டு உட்காந்துருக்காரு. அதிகம் பண்ணாரு. வன்னியருக்கான கட்சின்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான். இது வன்னியருக்கான கட்சி இல்லைன்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான். அதுதான் அன்புமணி அவர்கள் சொல்றதை வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது. அவர் காலையில ஒண்ணு பேசுவார், நைட் ஒண்ணு பேசுவார். மாத்தி பேசுறது அவரோட பழக்கம். இதனுடைய கிரெடிபிலிட்டி இதுவே இப்போ நேற்று வரைக்கும் மோடியை விமர்சனம் பண்ணியிருக்காரு, அவரு பெரிய விமர்சனம் பண்ணியிருக்காரு, மோடி ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஸ்டேஜ் பண்ணிக்கிறாங்க சார். மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? அதுதான் சார், 2 திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சா தாயுடன் உறவு வைக்கிற அளவுக்குன்னு கொச்சையா பேசினவர் ராமதாஸ் அவர்கள். அவரு இன்னைக்கு பாஜக இன்னைக்கு திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அதுதான் சார், அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கூட போவார் சார். அது நீங்க கேள்வியா கேட்கறதே வந்து தப்பான விஷயம். அவரு அவ்வளவு சீப்பான ஒரு அரசியல் மாறிட்டார். அவர் பையனுக்காக இன்னைக்கு கட்சியை நடத்துறாரு. இன்னும் சில நாட்கள்ல கட்சியை கலைச்சிட்டு பையனை வந்து பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு மினிஸ்டர் பதவி பெர்மனண்டா ஒரு மினிஸ்டர் பதவி எல்லா எலெக்ஷனுக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராஜ்யசபா சீட் கொடுத்து மினிஸ்டர் ஆகிடுங்க, என் பையனால நின்று ஓட்டு வாங்கிலாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கட்சியை கலைச்சிருவார் சார். இதுதான் அன்புமணி அவர்களோட முடிவு. அன்புமணி அவர்கள் வந்து தன்னிச்சையா ஒரு ஆள செயல்பட முடியும்னா இந்த எலெக்ஷன் தனியா ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே. 2016 காடி வெட்டியார் இருக்கும்போது அத்தனை தொகுதியில வந்து 2ஆம் இடத்துல வந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 2ஆம் இடத்துல வந்து 55 தொகுதியில் 2ஆம் இடம் வந்தது. மிச்ச தொகுதிகளில் 3ஆம் இடம் வந்தது. அதே ஸ்டாண்ட்ல இன்னி வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு 5 MP சாலிடா அவங்களே நின்று ஜெயிச்சிருக்கலாமே சார். எதனால சார் விட்டாங்க அந்த இடத்த? என்ன இல்லை உங்ககிட்ட? பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட என்ன இல்லை? தொண்டர்கள் இல்லையா, ஓட்டு இல்லையா? எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி கூட்டணி வச்சு அடமானம் வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறவர் தானே இன்னைக்கு அன்புமணி அவர்கள்.